பரவர்களுக்கு அன்பான வணக்கம். நான் பிரேமா கார்த்திகேயன். இப்போ நான் ஒரு கேரக்டர் சொல்றேன். இந்த கேரக்டர் எல்லாரோட வாழ்க்கையிலயும் கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு அண்ணன் தம்பி 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேருக்குமே குழந்தைகளும் இருக்காங்க. இதுல தம்பியோட ஒய்ஃப் ஒர்க் பண்றவங்க கொஞ்சம் வசதியாவே இருக்காங்க. அப்போ அண்ணனோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க பாருங்க, இப்போதான் கல்யாணம் பண்ணாங்க, அதுக்குள்ள அவங்க அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க, இந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நம்மளும் ட்ரிப் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்டை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டும் எங்கேயோ கடன் உடனே வாங்கி ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறாங்க. எனக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், நானும் அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சமாளிக்க முடியாம அதையும் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க ஸ்கூட்டி வாங்கிட்டாங்க, நானும் ஸ்கூட்டி வாங்கணும். அவங்க பிள்ளைய அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, நம்மளும் நம்ம பிள்ளைய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். எதுக்கு நீங்க இந்த சின்ன ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? நம்ம மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிறோம், அவங்க சிபிஎஸ்சில சேர்த்துருக்காங்க, நம்மளும் அந்த மாதிரி சேர்க்கணும், நம்மளும் அவங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லைன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது தேவையா இருக்கு. அவங்க அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய தகுதி திறமையும் இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க ஒருத்தர் சம்பளம் தான், குடும்பமே கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கு. அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் அவங்க கோஆப்ரேட் பண்றதே கிடையாது. இவங்க எல்லாத்துக்கும் தினம் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் சமைக்கிறது கூட அவங்க வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ் எடுத்துட்டாங்க, நம்மளும் நான்வெஜ் எடுக்கணும். அவங்க வீட்டில் இன்னைக்கு இந்த ஸ்வீட்டு செஞ்சுட்டாங்க, நம்மளும் செய்யணும். தீபாவளிக்கு அவங்க இவ்வளோ பட்டாசு வாங்கிட்டாங்க, நம்ம இவ்வளோதான் வாங்கியிருக்கோம், நம்மளும் பெரிய பட்டாசு வாங்கணும். நாம என்ன, நமக்கு எவ்வளோ வருமானம் இருக்கு, நாம எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்றதே இல்லாம அவங்க கூட போட்டி போட்டு எப்படியோ கடன் வாங்கியா செலவு பண்ணா பரவாயில்ல, ஆனா அவங்கள விட நாம பெரிய ஆளு காமிச்சுக்கணும். இந்த மாதிரி கேரக்டர் உங்களை சுத்தி இருக்காங்கல்ல, நிச்சயமா இருப்பாங்க. சில சமயம் உங்களுக்கே கூட தோணலாம், என்னடா இது நம்ம விட அவங்க அப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி கம்மியா இருக்கணும். அப்படிலாம் யார் லைஃப் கூடயும் உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலும் ஒரு மாதிரி, ஒருத்தவங்களோட கேரக்டரும் ஒரு மாதிரி. அதனால நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமே இருக்காது. நீங்கள் கம்பேர் பண்ணாமல் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நிறைவாக வாழ்ந்து பாருங்களேன், கண்டிப்பாக அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலச்சி இருக்கும். நீங்கள் என்னதான் லக்ஸரியாக இருந்தாலும் இந்த ஒரு குணம் இருந்தாலே உங்களோட சந்தோஷத்தையே அதை அழிச்சிடும். நீங்க எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க கெத்தா சொல்லிக்கலாம், உங்ககிட்ட என்ன வேணாலும் இருக்கலாம், நீ எங்க வேணாலும் போலாம், ஆனா நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், மன நிறைவோட இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன். இது ஒண்ணு போதும் உங்களுக்கு.